எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னவென்றால் இது இறைவன் கட்டளை என்று கூட நினைத்து பாருங்கள். என்னவென்றால் திருவிளையாடல் படம் பார்த்துக்கிட்டீங்களா? அதில் நடிகர் நாசர் போயிட்டு எனக்கு இல்லையா சொக்கநாதா சொக்கநாதா அப்படி என்று கேட்பார் சிவனை பார்த்து, கடவுளாகிய ஈஸ்வரனை. அதை கேட்டு அந்த ஈஸ்வரனை இறங்கி வந்து ஏன் இப்போ புலம்புற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பார். அதுபோல் தான் தன் குறைகளை இறைவனிடம் போய் கேட்டோம்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுபோல் நேர்மையாக சென்று விட்டால் அந்த நேர்மையை நிரூபிக்க இறைவன் இறங்கி வருவார். அதுவும் ஒரு உதாரணம் ஒன்று. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம்தான் அப்படின்னு நக்கீரர் சொன்னார்ல, அதுபோல் தான் அந்த நேர்மையை நிரூபிக்க இறைவனே நேரில் வந்தார். இதெல்லாம் நடந்தது உண்மை தானே, அதை தான் படமாக எடுத்தாங்க. அதுபோல் தான் என்றைக்கும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. அதுபோல் பொய் சொல்லாதவங்க காட்டுக்கு போய் தவம் பண்ணாங்களே, அதுக்கு சமம். இது திருக்குறளில் வாய்மையல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வருது. அதில் இருக்குது, பொய் சொல்லலாம், ஆனால் நல்லதுக்கு பொய் சொல்லலாம். பொய் சொல்லாதவங்க கூடாது தான், பொய் சொல்லவும் கூடாது. அப்படி பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்தால் நல்லதுக்காக சொல்லலாம். அப்போது இதெல்லாம் எல்லாமே ஏட்டு வழியில் தான் இருக்குது, ஆனால் நடைமுறையில் இல்லை. இதை கடைப்பிடிக்கிறவங்க என்றைக்கும் இறைவன் தன்னுடன் பயணம் செய்வார். இது உறுதி. இது அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. நன்றி. நான் சொன்னது என்ன தப்பாக இருந்தால் இந்த பதிவை நான் நீக்கிறேன். தப்பாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருவேன். நன்றி.